கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். அரசு கலை கல்லூரிகளில் ஓய்வறை அமைக்க உத்தரவு. தமிழகம் முழுவதும் உள்ள ஆர்ட்ஸ் காலேஜில் மாணவிகள் ஓய்வெடுக்க தனி அறை அமைக்க வேண்டும் என ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஓய்வறை கட்டுவதற்கு ரூபாய் 8.55 கோடியை 3 வாரங்களில் ஒதுக்கவும் தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் ஆணையிட்டுள்ளது. முன்னதாக அரசு பள்ளிகளில் கல்லூரிகளில் உள்ள சானிடரி நாப்கின் எந்திரங்கள் பராமரிப்பின்றி இருப்பதாக வெளியான செய்தி அடிப்படையில் ஹைகோர்ட் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரித்தது குறிப்பிடத்தக்கது. ஏஐசிடிஇ அட்டவணையில் திருத்தம். முதலாம் ஆண்டு பொறியியல் வகுப்புகள் அக்டோபரில் தொடங்கும். பொறியியல் படிப்புகளில் சேரும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு அக்டோபர் 23ஆம் தேதிக்குள் வகுப்புகள் தொடங்கப்பட வேண்டும் என்று ஏஐசிடிஇ தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் கல்வியாண்டு கால அட்டவணை வெளியிடப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையாக பொறியியல், மேலாண்மை போன்ற தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் வகுப்புகள் தொடங்கும் நாள், பருவத் தேர்வுகள் மற்றும் விடுமுறை நாட்கள் அனைத்தையும் ஏஐசிடி வெளியிடும். அதன்படி நடப்பு கல்வியாண்டுக்கான கால அட்டவணை கடந்த ஜூன் மாத இறுதியில் வெளியிடப்பட்டது. மாணவர் சேர்க்கை தாமதமாக ஏற்படுவதால் அக்டோபரில் மாணவர் சேர்க்கை தொடங்கும் எனவும், கல்லூரி திறப்புகள் அக்டோபரில் தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதியின்றி உயர்கல்வி பயின்ற ஆசிரியர்கள் விவரம் சேகரிப்பு. தொடக்க கல்வித்துறை நடவடிக்கை. தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் அனுமதி பெறாமல் உயர்கல்வி பயின்ற ஆசிரியர்களின் விவரங்களை சேகரித்து அனுப்புமாறு தொடக்க கல்வி அனைத்து பள்ளிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு தேர்வாணையங்கள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகளின் அதிக எண்ணிக்கையில் பங்கேற்று வேலைவாய்ப்பு பெறுதல், சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்துவதற்கு ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியீடு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஏனைய அரசு தேர்வாணையங்கள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகள் அதிக எண்ணிக்கையில் பங்கேற்று வேலைவாய்ப்பு பெறுதல், சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்துவதற்கு 12,90,000 நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியீடு. சட்ட உதவி கிடைக்காதவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி அறிவுரை. சென்னை பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் 14வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான RN ரவி தலைமை தாங்கினார். PhD முடித்த 18 உட்பட 4669 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. சிறந்து விளங்கிய 58 பேருக்கு தங்க பதக்கங்கள், பரிசுகள் வழங்கப்பட்டன. சட்ட உதவி கிடைக்காதவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என மாணவர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி அறிவுரை வழங்கினார். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.